நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றிய விரிவான விளக்கத்திற்கு வரவேற்கிறோம். இயற்பியலின் அடிப்படை கொள்கைகளில் மிக முக்கியமானவை நியூட்டனின் இயக்க விதிகள். அவை என்னவென்று பார்ப்போம். சர் ஐசக் நியூட்டன் என்பவரால் 1687இல் வெளியிடப்பட்ட பிரின்சிபியா மேத்தமேட்டிகா என்ற நூலில் ஒரு பொருளின் இயக்கம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விசைகள் பற்றி 3 விதிகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிகள் நியூட்டனின் இயக்க விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 3 விதிகளும் இயற்பியலின் அடிப்படை கொள்கைகளாகும். நியூட்டனின் முதல் விதி ஒரு பொருளின் நிலைமத்தை பற்றி பேசுகிறது. இது நிலைம விதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு புறவிசை செயல்படாத வரையில் ஒரு பொருள் அதன் ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டில் ஒரே சீரான திசைவேகத்திலோ தொடர்ந்து இருக்கும். நிலைமம் என்பது ஒரு பொருள் அதன் தற்போதைய இயக்க நிலையில் ஏற்படும் மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஆகும். நீங்கள் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும்போது திடீரென பேருந்து புறப்படும் போது நீங்கள் பின்னோக்கி தள்ளப்படுவது போல உணர்வீர்கள். இது உங்கள் உடல் அதன் ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்புவதால் ஏற்படுகிறது. அதேபோல பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது நீங்கள் முன்னோக்கிச் சாய்வது உங்கள் உடல் அதன் இயக்க நிலையிலேயே தொடர விரும்புவதால் ஏற்படுகிறது. நியூட்டனின் இரண்டாம் விதி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசைக்கும் அதன் முடுக்கத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. இந்த விதி உந்த விதி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் விசை அதன் முடுக்கத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை விளக்குகிறது. ஒரு பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம் அதன் மீது செயல்படும் புறவிசைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். மேலும் இந்த உந்த மாற்றம் விசையின் திசையிலேயே அமையும். இதனை கணித சூத்திரமாக F=ma என்று குறிப்பிடலாம். இங்கு F என்பது விசை, m என்பது பொருளின் நிறை மற்றும் a என்பது பொருளின் முடுக்கம். இந்த விதி ஒரு பொருளின் மீது அதிக விசை செலுத்தப்பட்டால் அதன் முடுக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதை விளக்குகிறது. அதிக நிறை கொண்ட பொருளுக்கு அதே முடுக்கத்தை கொடுக்க அதிக விசை தேவைப்படும். ஒரு பந்தை தள்ளும்போது நீங்கள் அதிக விசை கொடுத்தால் அது வேகமாக செல்லும். அதே சமயம் ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்த அதே முடுக்கத்தை கொடுக்க அதிக விசை தேவைப்படும். நியூட்டனின் மூன்றாவது விதி விசைகள் எப்போதும் இணையாகவும் எதிரெதிராகவும் செயல்படுகின்றன என்பதை விளக்குகிறது. இது வினை மற்றும் எதிர்வினை விதி என்று அறியப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சமமான மற்றும் எதிர் செயல் உண்டு என்று அவர் நிறுவினார். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான மற்றும் எதிரான எதிர்வினை உண்டு. ஒரு ராக்கெட் மேலே செல்லும்போது அது எரிபொருளை கீழ்நோக்கி வெளியேற்றுகிறது, வினை. இந்த எரிபொருளின் உந்துதல் ராக்கெட்டை மேல் நோக்கி தள்ளுகிறது, எதிர்வினை. நீங்கள் நீச்சல் குளத்தில் நீந்தும்போது உங்கள் கைகளால் தண்ணீரை பின்னோக்கி தள்ளுகிறீர்கள், வினை. இதனால் தண்ணீர் உங்களை முன்னோக்கி தள்ளுகிறது, எதிர்வினை. நியூட்டனின் இயக்க விதிகள் இயற்பியலின் அடிப்படை தூண்கள். அவை எவ்வாறு பொருள்கள் நகர்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. நியூட்டனின் விதிகள் அன்றாட வாழ்வில் ராக்கெட் ஏவுதல் முதல் விளையாட்டு வரை பலவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றிய இந்த விளக்கத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.